கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, நான் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார் அப்படின்ட்டு. ஏன் ஒருவனுடைய வாழ்க்கை கெட்டுப்போனது? எதனால் கெட்டுப்போனது? கெட்டுப்போனதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு நிறைய பேர் காரணம் தெரியாமலே வாழ்கிறாங்க. ஒருவர் கெட்டு போய்விட்டால் அதற்கு என்ன காரணம், அதுக்கு பின்னணி என்ன என்பதை கொஞ்சம் கருத்தாய் விசாரிக்கணும். இயேசு கிறிஸ்து பாருங்க, கெட்டு போனது ரட்சிக்க வந்தார்னு சொல்லி மத்தேயு எழுதிட்டார். ஆனால் சங்கீதம் 14:3 சொல்லுகிறது, எல்லாரும் வழி விலகி பாருங்க, கர்த்தர் விதித்த வழியை விட்டு விலகி. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய பிரமாணத்தை விட்டு விலகி, தேவன் விதித்த வழியை விட்டு விலகி மனம் போன போக்கில் போக ஆரம்பித்தார்கள். 2 நினைவுகளால் வாழ ஆரம்பித்தாங்க. 2 எண்ணங்கள், 2 நினைவுகள், அவைகளால் கெட்டுப்போன ஒரு காரியம். இன்னைக்கு அநேகர் கெட்டு போறதுக்கு காரணம் தெரியுமா? 2 நினைவுகள் தான். வழி, தேவன் விதித்த வழியை நம்ம விட்டு விலகும் போது தான் நம்ம கெட்டு போகிறோன்றார். அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே என்னன்னு தெரியுமா? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துக்கு வரான். இயேசு தான் வழி, வேற வழியே இல்லை. நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் சரி, இயேசுவை தவிர வேற வழியே இல்லைங்க. ரட்சிப்புக்கு, மீட்புக்கு, பரிசுத்தத்துக்கு, நித்திய ஜீவனுக்கு இயேசுவை அல்லாமல் வேறொரு வழி இல்லை, வேறொரு மார்க்கமும் இல்லை. அதனால் இயேசு தான் வழி. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டால் கிறிஸ்தவங்களுக்கு தெய்வம் அப்படின்றாங்க. அப்படி இல்லைங்க. அவர் உலக ரட்சகர், உலகத்துக்கே அவர் தான் ரட்சகர். அவர் மீட்பர், நம்மளை மீட்டெடுக்க வந்தவர். இந்த உலகத்தில் யாரும் நம்மளை நேசிக்கலைன்னாலும் இயேசு நம்மளை நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், எல்லாரும் புறக்கணித்திருப்பாங்க. இயேசு வந்து உங்கள் தடுமாற்றத்தை நீக்கி, உங்கள் வழியை விட்டு விலகி, உங்களை அழகாக கொண்டு சேர்ப்பதிலே மிகவும் கவனமுள்ளவராக இருந்தார். பிதாவுடைய சித்தமாக தானே, பிரிந்து போன உறவை கொண்டு சேர்ப்பதற்காகத்தானே, வழி விலகி போனவங்களை கொண்டு சேர்ப்பதற்காகத்தானே. இந்த பண்டிகை காலத்தில், கிறிஸ்மஸ் காலத்தில் நீங்கள் நல்லா கவனிங்க, தேவனோடு கூட நாம் இணைந்திருக்க வேண்டும், தேவனோடு சேர்ந்திருக்க வேண்டும், தேவனோடு உறவு கொள்ள வேண்டும் என்பதானே, அதான முக்கியம். ஆனால் வழி விலகி போயிட்டாங்கல்ல. இஸ்ரேல் ஜனங்கள் வழி விலகி போனாங்க. இன்றைக்கு நம்முடைய ஜனங்களும் வழி விலகி தானே போகிறாங்க. பண்டிகை வந்துட்டா எல்லாரும் வந்துடுறாங்க. மற்ற நாட்கள் ஆலய ஆராதனைக்கு எல்லாரும் போகிறாங்க. மற்ற நாட்கள் விலகி தானே போகிறாங்க. ஏங்க, கற்பனையை விட்டு விலகுவது ரொம்ப கஷ்டம். கற்பனைகளை கை கொள்வது எல்லாருமே வந்து கடமை அப்படின்னு சொல்கிறார் பிரசங்கி. அதனால் கற்பனைகளை கை கொண்டு வழி விலகாமல் போகணும்னு சொன்னார். நான் தான் கற்பனை, நான் தான் பிரமாணம், நான் தான் கட்டளை. என்னை கை கொண்டு வாழ்ந்தால், என்னில் நிலைத்திருந்தால், ஆண்டவரோடு இயேசுவோடு நிலைத்திருந்தால், பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கு அந்த எண்ணங்கள், நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா நம்மை நடத்தும். ஆனால் அப்படின்னாலே நம்ம கர்த்தருக்கு நம்மை முழுசாக என்ன செய்வோம்? ஒப்பு கொடுப்போம். எதற்கு? நம்முடைய வழியை மாற்றிக்கொள்வோம். இயேசு வந்த நோக்கமே நம்முடைய வழி சரியில்லை, பிதாதான் அதுக்காக உலகத்துக்கு அனுப்புறாரு. வழி தெரியாத மக்கள், வழி விலகி போன மக்களை ஒன்று சேர்ப்பதற்காக தான். சரிங்களா? நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான இந்த நாட்களுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கெட்டு போனோன்னு எங்களை விடாதபடிக்கு எங்களை உம்முடைய சன்னிதானத்திலே, உம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்ப்பதற்காக உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி, அவர் மூலமாக, அவர் வந்ததின் மூலமாக கெட்டுப்போன எங்கள் வாழ்க்கை மறுபடியுமாக உம்முடைய சமூகத்திலே சன்னிதானத்தில் வந்து நிற்க கர்த்தர் கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக, நிறைவே தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.